வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பன்னீர் தவா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 200 கிராம் அளவுள்ள பன்னீர் எடுத்திருக்கேன். அதை வச்சு இப்போ நம்ம எப்படி வீடியோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம பன்னீர் பிரித்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவில் நம்ம பன்னீரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரில் நிறைய நன்மைகள் இருக்குது. இதில் கொழுப்பு அமிலம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதே போல் இது சுகர் பேஷண்ட், அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹெல்த் இஷ்யூ அதாவது ஸ்டொமக் அப்செட்டில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் நைட் பன்னீர் அவாய்ட் பண்ணிடுங்க. பன்னீர் டைஜஷன் ஆகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அந்த நைட் நேரங்களில் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நமக்கு தேவையான அளவுகளை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். வளர்கிற குழந்தைங்களுக்கு பன்னீர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. அவங்களோட போன் ஸ்ட்ரென்த்தனுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது பன்னீர் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதை அவங்களுக்கு கொடுங்க. நம்ம பொரித்து அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அதிகம் எண்ணெயில் டீப் ஃப்ரை மாதிரி பண்ணாமல் நீங்கள் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே நல்லது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்தாச்சு, காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தாச்சு, ஜீரகத்தூள் சேர்த்தாச்சு. ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் ஃப்ரெஷ் கருவேப்பிலையில் ஒரே ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய் பொடுசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் இல்லாதவங்க சாட் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு போடுங்க. இதில் சுகர் பேஷண்ட் கூட நீங்கள் தாராளமாக இதை பன்னீர் எடுத்துக்கலாம். பாலை விட பன்னீரில் சுகரோட கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. தாராளமாக எடுத்துக்கோங்க. மார்னிங் ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஃபுட்டாக இருக்கும். நைட் டைமில் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க குழந்தைங்களுக்கு நல்ல எண்ணெயில் பொரிச்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் நைட் கொடுக்க வேணாம். அதே போல் நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிடுங்க. நைட் நேரத்தில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தாத போல் இருந்தது, அதனால் திருப்பி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எதுவுமே நம்ம சேர்த்துக்க வேண்டாம். நம்ம இது எண்ணெயே போதும். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருந்தேன் இல்லைங்களா, அதுவே போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சேர்த்துக்க வேண்டாம். கொஞ்சம் போல் நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்த்து போடலைங்களா, அந்த அளவுக்கு ஆயில் சேர்த்திங்கன்னா போதும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பன்னீரை ஒன்று கடாயில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயிலேயே வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்ல மொறுன்னு ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. நல்ல வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதை உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்தன உடனேக்கே நம்ம பரட்டி விட வேணாம். மசாலாலாம் ஒரு மாதிரி அடி ஒட்டுற மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அப்புறமா பொறுமைக்கு பரட்டி விடுங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. குழந்தைங்களுக்குலாம் இதை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காவோ இல்லை லஞ்சோட தொட்டுக்கிறதுக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டுக்கு ஒரு சடனாக கெஸ்ட் வந்துட்டாங்களா, நம்ம பெருசாக எதுவும் லஞ்ச் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா இங்கே பன்னீர் வாங்கிட்டு டக்குன்னு இதை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க ஸ்பைசஸ் தூள் வச்சுட்டு நம்ம இதை டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். பெரிய இன்க்ரீடியன்ட் இதுக்கு எதுக்குமே தேவைப்படாது. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுருங்க. இதில் நம்ம ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அது ஜீரகத்தூளோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் சேர்த்து குக் பண்ணையில் அவ்வளோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஜீரகத்தூளை மட்டும் மிஸ் பண்ணிட வேணாம். கண்டிப்பாக சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்த பேட்சை இதே போல் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம்.
வளர்கிற குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட போன் ஸ்ட்ரென்த்தனுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அதே போல் அவங்களோட எனர்ஜி லெவல் லோவாக இருக்குது, கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க அப்படிங்கிற டைமில் நீங்கள் பன்னீர் செஞ்சு கொடுங்க. அவங்க வந்து ரொம்ப ஃபில்லிங்காக அந்த டயர்ட்னஸ்லாம் போய் ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த போல் லைட்டாக பரட்டி விடுங்க. ரொம்பவே சூப்பராக பன்னீர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான். அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுட்டு லைட்டாக பரட்டி விடுங்க. தவா பன்னீர் ஃப்ரை வந்து அழகாக ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான். இப்போ இது எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். இது கருவேப்பிலை சேர்த்தி பண்ணையில் கருவேப்பிலையோட ஃப்ளேவரோடு இதை நம்ம சேர்த்தி சாப்பிடல அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. கருவேப்பிலையும் இப்போ நான் வந்து தனியாக இதில் பொரித்து எடுத்துக்க போகிறேன். நான் கருவேப்பிலையும் தனியாக பொரித்து எடுத்துகிட்டு நம்ம சாப்பிடையில் அதை அப்படியே மேலால் உருவி போட்டுட்டு அப்படியே கடித்து சாப்பிடையில் அவ்வளோ ஒரு மனமாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இப்படியே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெளியில் கிறிஸ்பியாக, உள்ள நல்ல சாஃப்டாக அழகாக வெந்து ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.